அரசியல் சட்ட மாநாடு ஆகஸ்ட் 21 சென்னை நந்தனத்திலே நடக்கிறது. இந்த மாநாட்டில் நீதிபதி செல்லமேஸ்வர் அவர்கள் கலந்து கொள்கிறார், நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கலந்து கொள்கிறார், தி வயர் பத்திரிகையின் சித்தார்த் வரதராஜன் அவர்கள் கலந்து கொள்கிறார். நம் உரிமை, தமிழ்நாட்டின் உரிமை காக்க கூடுவோம் ஆகஸ்ட் 21 சென்னை நந்தனத்தில். நாங்களாகத்தான் இருக்கிறோம். எங்கள் வீரியம் எங்கேயும் நீர்த்து போகவில்லை. திட்டமிட்டு சிலர் அப்படி எங்களுக்கு எதிராக ஒரு உளவியல் சிக்கலை உருவாக்குவதற்காக பரப்புகிறார்கள். இது வெறும் அவதூறு. தாவேக்கோடு நாங்கள் இணைந்து 100 நாட்கள் தான் ஆகின்றன. அவர்களோடு தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் என்பதை நேற்றைய மாநாட்டிலும் நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர், அரசியல் ஆளுமை, தமிழ் புலி கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த விஜயோட 100 நாள் ஆட்சிங்கிறது இன்றைக்கி பேசும்போது இருக்குது. சமஸ்கிருதத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் எழுதுகிற ஆச்சரியம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் திருமாவர்கள் நேற்று கொடுத்த பேட்டியில், நேற்று பேசிய மாநாட்டில் தாவக்காவுடன் கூட்டணி தொடர்கிறது, ஆளுங்கட்சியில் பங்கெடுத்துக்கிறோம், நாளை ஆளுங்கட்சியாக மாறுங்கிற பிரகடனப்படுத்தியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விடுதலை சிறுத்தைகளும் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்கா, இது ஊழலற்ற ஆட்சின்னா ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு. பார்க்குறீங்க, இது வந்து சோப்பா மாடல் அரசுன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அதுதான் சொல்ல வரேன். அவங்க அப்படி ஒரு ஃபேமஸ். இந்த ஆட்சி 100 நாள்லேயே அம்பலப்பட்டு போச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனுடைய அமமுக சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்கினதுலேருந்து, அதில் செஞ்ச தில்லுமுள்ளிலிருந்து, அவருடைய கையொப்பம் சொன்னது, அவருடைய கையொப்பம் இல்லைன்னு சொன்னது, அவரே வெளியே வந்து நான் கையொப்பம் போடலான்னு சொன்னது, அப்புறம் திரும்ப போய் சட்டமன்றத்தில் அவரை விஜயை புகழ்ந்து பேசினது. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி அவர்களுடைய அதிமுகவை 2ஆக உடைச்சி, எடப்பாடி எல்லா தலைவர்களையும் சந்திக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக பூச்சார். அவரை சந்திக்காமல் எஸ்பி வேலுமணி சண்முகத்தை சந்தித்தது, இதெல்லாம் ஊழலா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளரை சந்திக்கணும். இப்போ ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார், நாம் தமிழ் கட்சி சீமானை சந்தித்தார், இப்படி பல்வேறு தலைவர்களை சந்தித்தார். நம்ம என்ன இருக்கிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கணுமா அல்லது அந்த கட்சியை உடைச்சி வெளியேறி இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணியை சந்திக்கணுமா? அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? அந்த கட்சியை உடைப்பது, அவர்களுக்கு பதவி தருவது, அதாவது அமைச்சர் பதவி தருவதோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பாணியில் சொல்லணும்னா சோப்பா அனுப்புவது. இதுதானே நடந்தது. இப்போ அதிமுக கூடிய 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைக்கிறேன் ராஜினாமா பண்ணதுடைய நோக்கம் என்ன? ராஜினாமா பண்ண அடுத்த செகண்ட் தலைமைச் செயலகத்திலே போய் ஆதவர்ஜுனாவை சந்தித்து மாலை போட்டு சால்வை போட்டு அவரோட கட்சியில் இணைஞ்சதனுடைய நோக்கம் என்ன? ஊழலில் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய 2 டபுள் விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர்களுடைய குட்கா ஊழல், பல ஊழல்கள் அவர்கள் மீது இருக்குது. அவர்கள் இருவரையும் கட்சியில் இணைத்ததனுடைய நோக்கம் என்ன? அப்போ வெளிப்படையான ஒரு ஊழலை செஞ்சது யாருன்னா தாவேக அரசு தான். வெளிப்படையான ஊழல். இன்னும் சொல்ல போனோன்னா நோட் பண்ணிக்கோங்க, 91-96 ஜெயலலிதா ஆட்சி எவ்வளோ மோசமாக ஊழலில் சசிகலா அவர்கள் இருவருமே வந்து எந்த அளவுக்கு மிக மோசமான ஊழலில் ஈடுபட்டு அம்பலப்பட்டு போனாங்களோ. இறுதியாக வந்து A1 A2 தான் அவங்க ஜெயலலிதா A1 தான் இருந்தாங்க. தெரியாதுல, கர்நாடக சிறைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த 91-96 காலகட்டங்களில் என்ன மாதிரியான ஊழல் நடந்துச்சோ அதே மாதிரியான ஊழல் நிச்சயமாக இந்த தாவாக்கு 5 ஆண்டு காலில் நடக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்து நடந்துக்கிட்டு இருக்கு.
இப்பயும் நடந்து இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இல்லை நம்ம இதில் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாட்டு டாஸ்மாகில் வந்து சில மதுபானங்களில் வந்து அதிக விஷத்தன்மை இருக்குன்னு சொல்லி அதை நிறுத்தியிருந்தாங்க. ஆனால் அது உடனே மறுநாளே அது வந்து அனுமதிக்கப்படுது. இது எப்படி உணவு கட்டுப்பாட்டு துறை ஒரு துறை வந்து ஒரு இது வந்து விற்பனைக்கு பண்ணக்கூடாது, இது பொதுமக்களுக்கு பாதிப்பு, குடிப்பொருளுக்கு பாதிப்புன்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணுது. அது எப்படி ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது? இதுக்கு முன்னாடி ஊழல் இல்லையா? இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கினது பேர் ஊழல் இல்லையா? நம்ம கேட்கறது தான். இல்லை இப்போ 100 கோடி ரூபாய் அப்பட்டமாக பிரச்சனை வெளியே வந்துச்சு. கோயிலில் மீனாட்சி அம்மன் கோவில், பழனி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் இருக்காரு, அது உறுதியாச்சு. அவர் இல்லை அது என்ன சொன்னா கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு ஊழல். இன்னும் சொல்ல போனால் அதில் எவ்வளோ மோசமாக நடந்திருக்காங்கன்னா, அவர் கொடைக்கானல் ரெஜிஸ்டர், அவரை ஒரு நாள் இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அந்த ரெஜிஸ்டர் பண்ண பிறகு மீண்டும் அவர் மாற வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஊழல்? இது ஊழலாம் இல்லையா? அப்போ அதான் சொல்கிறோம்ல, நம்ம 96 ஜெயலலிதா ஆட்சி எப்படி ஊழல் மயமாக்கப்பட்டதோ, எவ்வளோ மோசமாக ஊழல் செய்தார்களோ, அதை விட இப்போ இந்த 100 நாளில் 100 கோடி ப்ளஸ் நிறையா இருக்கிறது. இன்னும் ஒன்றா வரும். சரிங்களா? இப்போ அம்பலப்பட்டு போவார்கள். நிச்சயமாக மிக மோசமான ஊழல் ஆட்சியாக தமிழ்நாட்டிலேயே தாவேக அரசு தான் இருக்குங்கிறது நிச்சயமாக நடக்க போகுது. அது எந்த மாற்று கருத்து? டிவிகேவுடைய நிர்வாகிகளே ஊழல் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 4 நாள் முன்னாடி கூட டிவிகே நிர்வாகி 75,000 கேட்குறாங்க நிர்வாகிகள். ஒரு பெண்மணி வேற பாலியல் புகார் கொடுக்குறாங்க. பாலியல் புகார் கூட இதுவும் அரசு இதையும் பதிவு பண்ணுங்க. அரசு வழக்கறிஞருக்கு அதுதான் சொல்றேன். கடந்த காலங்களில் அது ஒரு பெரிய பிரபகண்டாவை மாற்றப்பட்டு ஆட்சி மாற்றங்கள் இருந்ததெல்லாம் பார்த்து கெஜ்ரிவால் வந்த கதையை கூட அப்படித்தான். ஆனால் கடைசியில் அவர்களோட இவர்கள் தான் சட்ட ரீதியான அங்கீகரிக்கப்பட்ட ஊழலெல்லாம் இந்த எலக்ட்ரல் பாண்ட்லாம் வெளியே வந்துச்சு. கிட்டத்தட்ட அப்படியான விஷயங்களை இப்பொழுதுமே திருமாவளவன் பேச மாட்டார். இந்த ஊழலை முன்னிட்டு வந்தாலும் என்னவென்று அவருக்கே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ அவர் அங்கே கொடுக்க ஊழலற்ற ஆட்சின்ற போகிற போக்கில் ஒரு மேம்போக்காக சொல்கிறாரா? ஏனென்றால் அவர் இந்த ஆட்சியை ஐடியாலஜி ஆட்சி சொல்லவே இல்லை. ஒரு சமூக நீதி ஆட்சி சொல்ல குறைஞ்சபட்சம் சொல்லும் அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்றது. அப்போ அது உறுதியாக நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒரு பக்கம் ஊழல். இப்போ சவுக்கு சங்கரோட நிலைப்பாடு கிட்டத்தட்ட திருமாவளவன் நிலைப்பாடு ஒன்றா? அவருடைய நிலைப்பாடு என்பது அதை தான் சொல்கிறேன். இப்போ சவுக்குடைய நிலைப்பாடு, குறிப்பாக பாண்டே சமஸ் போன்றவருடைய நிலைப்பாட்டில் தான் அவர் வந்துட்டார். ஏன்னா அவர் வந்து அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டார். ஆட்சியிலும் அமைச்சரவையும் பங்குன்ற அடிப்படையில் இப்போ அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டார். அதனால் இதெல்லாம் நியாயப்படுத்துவதாக பேசுகிறேன். நம்ம என்ன கேட்குறோம்னா, சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்கனாமிக்கலாக, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சோசியலியாக எக்கனாமிக்கலாக ஏதாவது ஒரு ஸ்கீம், ஒரு என்ன முன்னேற்றத்துக்கு என்ன மாதிரி திட்டம் ஒன்று சொல்லுங்கள். இந்த 100 நாளில் திரும்ப உடனே சொல்லட்டும். சோசியலாக இங்கே சமூக ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு திட்டத்தை இவர்கள் அறிவித்ததுக்கு ஒன்று சொல்லுங்கள். இப்போ அவருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தவர்கள் குழந்தைகளுக்கு வந்து மோதிரம் தரதா சொல்கிறாங்க. இது ஏதாவது எக்கனாமிக்கலாக அல்லது சோசியலாக இது டெவலப் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்கீமா சொல்லுங்கள். இது அப்படி இப்போ இலவச பயணம் இருக்குல்ல, பேருந்து இலவச பயணம் இருக்குது, ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறார். இது மிகப்பெரிய பொருளாதாரத்தை அந்த மக்களுக்கு அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேமிப்பு. காலை உணவு திட்டம் ஒரு சேமிப்பு. அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கு 100 நாளில் ஒரு திட்டம் அறிவிச்சா சொல்லுங்கள். ஒரு திட்டத்தை சொல்லுங்கள். ஏற்கனவே அறிவிச்ச திட்டத்துடைய பெயர்களை தான் மாற்றிருக்காங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் வரவேற்க வேண்டிய விஷயம். பேர் மாட்டினோட கேட்குறான். ஆனால் அந்த திட்டங்கள் தொடருங்கிறது ஒரு ஆரோக்கியம். நீங்கள் திட்டங்களை தொடர்ந்தால் மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போயிடுவீங்க. இந்த பேர் மாற்றத்தில் நீங்கள் அம்பலப்பட்டு தான் நிற்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன திட்டம் கொண்டு வந்தீங்க? இந்த 100 நாளில் நீங்கள் செஞ்ச திட்டம் என்ன? எக்கனாமிக்கலாக இப்போ ஒன்றும் இல்லை, விவசாயிகளுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. விவசாயிகள் இப்போ எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் 1 லட்சம் வாங்கினா 75,000 மானியம், இதையும் மக்கள் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெசவு தொழிலாளர்களுடைய குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்டெக்ஸ் 10 மூட போகிறாங்க, படிப்படியாக மூடுறாங்க. அப்போ இது கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அன்புமணி அவர்கள் கூட இதை கண்டிச்சிருக்காரு. திருமாவளவன் ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்காரு. இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். ஏங்க, அன்புமணி நெசவாளர் தினசரி அவருடைய அறிக்கை படிங்க. அன்புமணி இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், அன்புமணி அரசியல் பண்ணுவதை விட திருமாவளவன் அரசியல் பண்ணுறத எங்களுடைய கோரிக்கை. அவர் தான் மக்களுக்கான அரசியலை பண்ணணும். அன்புமணி வளர்வதை விட திருமாவளவன் வளர்வது தான் சரின்னு நாங்கள் நினைக்கக்கூடிய ஆட்கள். சரிங்களா? அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. திருமாவளவன் தான் வளரணும். திருமாவளவன் தான் அந்த மக்கள்கிட்ட ஐக்கியமாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அன்புமணி பேசுகிற மாதிரியான
தினசரி அந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி இங்கே திருமாவளவன் சுட்டி காட்டுறாரா? மௌனம் கேட்குறாரு, அமைதி கேட்குறாரு, தமிழ் தேசிய மாநாடுன்னு சொல்கிறார். ஆனால் அங்கே பேசுகிறதுலாம் மாநில சுயாட்சிக்கான கோரிக்கை தான். ஜனகணமன பாதி நாயக ஜெயகே பாடலாம் பாடப்பட்டது. பாடப்பட்டதுன்னு சொல்ல வரேன். இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டுதானே தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. அதில் குழப்பம் இல்லை. நம்ம என்ன கேட்குறோம்னா தமிழ் கேட்கலையே. அப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்ன தேவையான மாநில சுயாட்சி மாநாடுன்னு நடத்திருக்கலாமே? எதுக்கு அந்த தமிழ் தேசியம்? இப்போ இல்லை நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ் தேசியம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பேசப்படுவதே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு குறிப்பாக ஆரியவர்களுக்கு சேவை செய்வதற்கு தான் தமிழ் தேசியம் என்பதே. அதுக்காக தமிழ் தேசியம் 2 வகை உண்டு. தமிழ் தேசியம் 2 வகை உண்டு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ் தேசியம் பேசிய சரியான நபர் ஒருவரை சொல்லுங்க. தோழத்தியாக இருக்காருல்ல நம்ம இல்லை, அவர் வந்து அரசியல் தேர்தல் அரசியல் பங்கெடுக்கல. நான் என்ன நம்ம என்ன சொல்றோம், தமிழரசன் தியாக போன்றவர்கள் நம்ம கேட்கிற கேள்வி, வேல்முருகன் சரியான தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கிறாரா? சீமான் தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கிறாரா? அமலப்பட்டிருக்காங்க. இவர்களெல்லாம் ஜாதியவாதிகள், இனவாதிகள், இன்னும் சொல்ல போனா ஜாதி வெறியர்கள் அமலப்பட்டிருக்காங்க. அப்ப இது மாநில சுயாட்சி மாநாடு அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். மறுபடியும் தமிழ் தேசியம் அப்படின்ற பேரை பயன்படுத்தி அது வேற ஒரு நபர்களுக்கு எடுத்துக்கிறேன். அந்த வேலையை போகக்கூடாது. இந்த ஆண்டு இந்த தாவேக ஆட்சி காலத்துல வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா முதல்வர் சந்திச்சிருக்கிறார், எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், குறிப்பிடுத்து கொண்டு நோட் பண்ணாருன்னு சொன்னார். அப்படிலாம் சொல்றாரு. ஒருவேளை அந்த மாதிரியான சமச்சாரங்கள்னா இவ கூட்டணி தொடரும்ன்றாரு. ஏன்னா ஒரு கட்சியில் கூட்டி சேர்ந்தால் அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, அந்த தலைவர் நின்று மேடையில் ஒருமித்த கருத்தோடு கையை உயர்த்துவது வழக்கமாக இருந்திருக்கிறது. ஆனால் இதுவரை கையை ஆதவோடு கை கொடுத்தார், புஷி ஆனந்தோடு கை கொடுத்தார், திருமாவளவன், சண்முகம். இப்போ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவர் ஆளுமைக்கே ஒரு கேள்விக்குள்ள. அது அவருக்கு தெரியுமா தெரியாதா? எந்த திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறது விசிகா? அதாவது முதல்வர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு திருமாவளவன் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா திமுகவிலிருந்து திருமாவளவனை வெளியேற்றுவதற்கு விசிகாவிலேயே பல நபர்கள் கடுமையாக உழைச்சாங்க, கடுமையாக வேலை பார்த்தாங்க. அது யாருடைய நலனுக்கானன்றது பின்னால் தெரிய வரும். நிச்சயமாக அது பார்ப்பனருடைய நலன் தான். இங்கே எப்படிய பார்ப்பனர்கள், பார்ப்பன ஊடகங்கள், பார்ப்பன எடுபடிகள் இவர்களுடைய கையாட்களாக இருந்து விசிகாவிலே பல நபர்கள் திருமாவளவனை எப்படியாவது வெளியேற்றணும்னு முயற்சி பண்ணாங்க. குறிப்பாக எவிடன்ஸ் கதிர், பா ரஞ்சித் அப்படி சொல்கிறாங்க. இருக்கு இல்லை, நான் வைக்கிற குற்றச்சாட்டு, உங்களுக்கு அந்த குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு அந்த குற்றச்சாட்டு இருக்கு. இது மாதிரியான நபர்கள் எல்லாம் இல்லை இது மாதிரியான நபர்கள் எல்லாம் திமுகவிலிருந்து திருமாவளவனை எப்படியா வெளியேற்றணுன்றதுல கடுமையாக முயற்சி பண்ணாங்க. காலச்சூழலும் அரசியல் தேர்தல் அரசியல்லையும் தாவேக வெற்றி பெற்ற உடனே திருமாவளவனுக்குமே அந்த முடிவுக்கு அவர் போயிட்டார். ஆனால் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்தார். திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தார். திமுக கூட்டணி மீது பரப்பப்படக்கூடிய பொய் அவதூறு வதந்திகளை எல்லாம் மிக தெளிவாக அது அம்பலப்படுத்தினார். திருமாவளவன் அம்பலப்படுத்தினார், அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. அவர் திருமாவளவன் மிக தெளிவாக தேர்தலுக்கு முன்பு அம்பலப்படுத்தினார். தேர்தலுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாடு மாறி இருக்கு. அந்த நிலைப்பாடு இவருடைய கொள்கையை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்களால் நிற்க முடியுமானா, குறிப்பாக ஆளுநர் சானவாஸ் போன்றவர்களால் நிற்க முடியாது. இன்னும் பல பேர் இப்போ அவரே கூறி சொல்றாரு, திமுகவினர் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் குறி வைக்கிறார்கள். இல்லை, உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய நடவடிக்கை குறைந்தபட்சம் மாறி இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அந்த பக்கம் ஒரு பார்வை விசிகாரில் இருக்கக்கூடிய சில முன்னணி நிர்வாகிகளுடைய பார்வை இருக்குமோ தவிர திமுக குறி வைக்கல. திமுக குறி வைப்புக்குது அப்படின்றது தவறான தகவல். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக பணி செஞ்சவங்களால் தொடர்ச்சியாக இப்போ திருமாவளவன் பேசுவதே நமக்கு ஏற்புடையதல்ல. தேர்தலுக்கு முன்பு பேசிய திருமாவளவனுடைய பேச்சும் தேர்தலுக்கு பிறகு திருமாவளவன் அவர்களுடைய பேசக்கூடிய பேச்சும் நமக்கே ஏற்புடையதல்ல. அப்படியே பிறல்றாரு. இப்போ அதான் சொல்கிறோம்ல, அன்புமணி அவர்கள் சரியாக அரசுக்கு எதிராக பல கருத்துக்களை பதிவு. மேகதாது அணியில் மேகதாது விஷயத்தில் முதல்வரையே கர்நாடகத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க பேசுகிறார் அன்புமணி பேசுகிறார். இப்போ கோஆப்டெக்ஸ் நிறுவனங்களை ஏன் மூடுறீங்க, டாஸ்மாக் விஷயத்தில் ஏன் நீங்கள் வந்து வீட்டுக்கே மதுபானத்தை கொண்டு போய் கொடுக்குறீங்க, நீங்கள் மதுபானத்தை மூடுறேன்னு சொன்னீங்க, 700 சம்திங் மதுபானத்தை கடையில் மூடினதாக சொன்னீங்க, அது லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. இந்த கேள்வியை திருமாவளவன் கேட்கணுமா இல்லையா? இல்லை, இந்த கேள்விகளை கேட்கணுமா இல்லையா? இப்போ அமுதன் படுகொலையில் திருமாவளவனுடைய அதை நான் இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கவினுடைய தந்தை கவின் படுகொலை செய்யப்பட்ட போது கவினுடைய தந்தை என்ன சொன்னார்னா, திருமாவளவன் வந்தால் தான் அந்த பாடியை நான் வாங்குவேன்னு சொன்னார். இன்னைக்கு அமுதனுடைய தாயார் என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி வரணும்னு சொல்றாங்க.
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வரணும் அப்படின்றாங்க. இது என்னன்னு இது இந்த அழுகுறல் எதை காட்டுது அப்படின்னா திருமாவளவன் தடம் புரண்டு விட்டார் என்பதை காட்டுகிறது. இது மக்கள் அழுகுறல். புரிஞ்சுங்களா? இது இல்ல இது பட்டியலின மக்களுடைய அழுகுறல். இந்த அழுகுறல் நடக்கிற கவினுடைய தந்தையும் அமுதனுடைய தாயாருடைய ரெண்டுவருடைய அந்த பேச்சை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது திருமாவளவன் மீது பட்டியலின மக்களுக்கு நம்பிக்கை இழக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக நம்ம இந்த இடத்துல வந்து எவிடன்ஸ் கதிர் அவர்களோட போய் இது வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் கிடையாது, அரசு மேல குற்றச்சாட்டு இருக்கிறது. எவிடன்ஸ் கதிர் கூட சரியான நிலைப்பாடு எடுத்துக்க நான் நினைக்கிறேன். இல்ல எவிடன்ஸ் கதிர் சரியான நிலைப்பாடு இருக்கிறாரு. அந்த இடத்துல பாட்டுக்கு போயிட்டாரு. அது வந்து இதே திமுக இதே திமுக அரசாக இருந்தா அவருடைய அவருடைய கூட குறைங்கிறத விடுங்க, ஆனா நிலைப்பாடுக்கு வந்துட்டாருல. ஆனா இவர் எடுக்க முடியலையே. நான் என்ன சொல்றேன், எவிடன்ஸ் கதிரை விடவா பலனமாகி விட்டா திருமாவளவன் இருக்காது கொஸ்டின் பண்ணுறேன். தெளிவா அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. இது வந்து நிச்சயமாக வந்து போதையாளர் தடுக்கப்படுறதா தான், இது வந்து ஆணவ படுகொலை தான். ஆனா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆமா, தொண்டு நிறுவனங்கள் அவருடைய பெற்றோர்கள் போதை பிரச்சனையால தான் அவர் இந்த தம்பி இறந்ததா சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமா ஒரு சிறப்பு புலனாய்வு விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறார். அப்ப போதைப் பொருள் கலாச்சாரம் கூடி இருக்கிறத இவர் கண்டிக்க இல்ல. அப்ப கோஷ்டி பூசல் உறுதியாகுது இல்ல, கோஷ்டி பூசல் உறுதியாகுது. ஆமா, கோஷ்டி பூசல் கிடையாது. அது ராஜ்மோகன் சொன்னது தவறு. நம்ம என்ன கேட்கிறோம், திருமாவளவன் இதையாவது ஒத்துக்கிறணும். போதை கலாச்சாரம் கூடியிருக்கு, மாணவர்கள் மத்தியில் போதை கலாச்சாரம் கூடியிருக்கு, போதை பழக்கம் அதிகமாயிருக்கு, இதையாவது குறைந்தபட்சம் கண்டிக்கணும்ல. இதையெல்லாம் அன்புமணி கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் திருமாவளவன் கண்டிக்கலன்றதான் நம்முடைய கேள்வி. இன்னைக்கு அன்புமணி சைன் பண்ணிட்டு இருக்காரு. அரசியல்ல அன்புமணி எதிர்க்கட்சியா தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திருமாவளவன் செய்ய முடியாம நிக்கிறாரு. முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. எப்படி நேற்று மேடையில முழிச்சுக்கிட்டு மூச்சு திணறி எப்படி மேடையில மூச்சு திணறி நிக்கிறாரோ அது மாதிரிதான் மூச்சு திணறி அரசியல் இப்ப நிக்கிறாரு. இப்ப அரசியல்ல மூச்சு திணறி நிக்கிறார் திருமாவளவன். இதுதான் உண்மை. இல்ல மேடையில மூச்சு திணறி நின்னது போலவே அதை நான் வருந்துறேன். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு ஆனா அரசியல்ல மூச்சு திணறி நிக்கிறார், பேச முடியாது. கடந்த காலத்துல டிவிக்கே மேடைகள்ல இந்த மாதிரி தள்ளுமுள்ள இறப்புகளை மயக்கங்களை பொருட்களை பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக விசிகா மேடையில் அப்படி மாறுவது கூட்டணியில் நடக்கக்கூடிய சிக்கல் தானே. அதே பழக்கம் வந்துருச்சா? எந்த விதமான கட்டுப்பாடு உயிருக்கு கூட ஆபத்துங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுன்னா அந்த தொலைக்காட்சி வெளிச்சம் தொலைக்காட்சியில் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவரால் பேசக்கூட முடியல. அவர் பேசும்போதே அவரை நெருக்கி தள்ளி அங்கிட்டு இங்கிட்டு தள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க. அது மேடை நாகரிகம் ஒழுங்கு. எப்பவுமே மேடையில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஏறி உட்காருவாங்க, அது நடக்கும். மேடை வந்து ஒரு ஒழுங்கு இருக்காது. அது இப்போ குறிப்பாக பட்டியலின இயக்கங்களுடைய வழக்கமே அதுதான். இப்போ தமிழ் புலிகளுடைய மாநாடுகளில் கூட அது நடக்கும். ஆனால் நேற்று நடந்தது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. நேற்று அவருடைய தொண்டர்களாலேயே உயிருக்கு ஆபத்தான செல்ஃபி எடுக்கிற மோகம், அவர் பக்கத்தில் போய் நிற்கிற மோகம், அந்த ஃபோட்டோஸ்லேயே தெரியணும். அது வழக்கமாக நடக்கிறது. அவர் உரிமையாக வந்து செய்வார். அது தொடக்க காலத்துலேருந்தே இருக்குது. தொண்டர்களை கை நீட்டுவார், அடிப்பார். அது தொடக்க காலத்தில் இருந்திருக்கு. அதை உரிமையாக எடுத்துக்கிறாங்க அண்ணன் தம்பி மாதிரி. அது பிரச்சனை இல்லை. ஆனால் நேற்று அவருக்கு உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுதான் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நமக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப இன்னும் சொல்ல போனால் நேற்று தமிழ் தேசியம் சம்மந்தமாக அவர் என்ன பேசுவார், ஜாதியவாதிகளான வேல்முருகன், சீமான், கிருஷ்ணசாமி, திருமாறன், போன்றவர்களுக்கெல்லாம் தோலுரிப்பாருன்னு நினச்சோம். அவங்களெல்லாம் தோலுரித்து பேசுவார்னு நினச்சோம். ஆனால் பேச விடாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சாங்க. அது ஒரு பெரிய வருத்தம். இன்னொரு முழக்கத்தை முன் வச்சுருக்காருல்ல, நாங்கள் ஆளுங்கட்சியாக பரிணமிப்போம்னு சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள். விஜய்க்கு எதிரான ஒரு முழக்கம் எடுத்துக்க முடியாது. இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம்னா வாழ்த்துக்கள். ஆளுங்கட்சியாக வர்றதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு 4 சட்டமன்ற உறுப்பினர் 2 ஆயிருக்கு. 2 உறுப்பினர்ன்றது இனி இருக்குமான்றதே சந்தேகத்தில். நீங்கள் உங்களுடைய நீங்கள் எடுத்திருக்க ஸ்டாண்டு வந்து மிகப்பெரிய பின்னடைவான ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் கள்ள குழந்தையான விஜயோடு நீங்கள் இணைந்திருப்பது எப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும்? முதலில் அப்படி பார்த்தேன்னு தற்போது அப்படி இல்லைங்க. இல்லை, எப்படி முதலில் தெரியாத பார்த்தேன். முதலில் அப்படி நினைத்து இப்போ என்ன பாஜகவை எதிர்த்து அவர் அரசியல் பண்ணிட்டார். இப்போ பாஜகவை எதிர்த்து ஆர்எஸ்எஸ் கள்ள குழந்தை இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்வதற்கு ஏற்றபடி பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னதோட சரி, இப்போ வரைக்கும் பாஜக எதிராக என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்போ கூட மேகதாது விவரத்தில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்னன்றத விஜய் கேள்வி ஒன்றிய அரசுடைய எதிர்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரா? ஏதாவது கேள்வி எழுப்பியிருக்கிறாரா? நீட் சம்பந்தமாக ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசியிருக்கிறாரா? என்ன பேசியிருக்கிறாரு? பாஜக அரசுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக பேச சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உதயநிதி அவர்களை கைது செஞ்சீங்கல்ல, நயினார் நாகேந்திரன் என்ன பேசியிருக்காரு? உங்கள் குடும்பத்தை பற்றி என்ன பேசியிருக்காரு? ஏன் அவர் கைது செய்யலை? ஏன் பயப்படுறீங்க? அப்போ திருமாவளவன் இது போன்ற கேள்வியெல்லாம் திருமாவளவன் கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்.
ஏன் கைது செய்யலை? நயினார் நாகேந்திரன் உதயநிதி அவர்களை கைது செய்யறீங்க, ஏன் நயினார் நாகேந்திரன் கைது செய்யலை? அப்போ நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க? ஆமா, நீங்க யாருடைய நிழல் அரசா இருக்கீங்க? மீன்சுடிக்கு வந்துருச்சு. அதாவது ஒரு வடிவேலு ஜேக் போட்டு இந்த குரங்க போட்டு பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்குது. வடிவேல் வந்து உள்ளே போயிடுது. அது எப்படி அது உண்மையில் நகைச்சுவையா இருந்தாலும் அது ஒரு நையாண்டி அரசியல் மூலமாக அது நயனார் தொடவே முடியாது. அது உண்மையும் கூட. ஏன்னா பாஜகவுக்கு அடிமணிந்து நடக்கக்கூடியவர் தான் இவர். அப்போ ஆர்எஸ்எஸ் கள்ள குழந்தை அண்ணன் திருமாவளவன் சொன்னதை நானும் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்தையான விஜயை இப்போ இன்னைக்கு முன்னிறுத்துவது ஊழலற்ற அரசாக இருக்குன்னு சொல்கிறது, இந்த 100 நாளில் ஊழலற்ற அரசாக இருக்குன்னு சொல்கிறது யார்? பார்ப்பன ஊடகங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ திருமாவளவன் சொல்கிறார், சமஸ் சொல்கிறார், பாண்டே இன்னும் பேச ஆரம்பிக்கல, சவுக்கு சொல்கிறாருல்ல. சவுக்கு கிட்டத்தட்ட சமஸோடைய ஆள் தானே எல்லாம். அதெல்லாம் ஒரே சமஸோட நோக்கம் என்ன? தேர்தலுக்கு முன்பே திருமாவளவனை எப்படியா திமுக கூட்டிலிருந்து வெளியேற்றுன்றது தானே சமஸுடைய நோக்கமே, சவுக்கு சங்கருடைய நோக்கமே. சவுக்கு சங்கரத்தை பல முறை பேசியிருக்காரு, திருமாவளவன் வெளியேறுவார்னு தேர்தலுக்கு முன்பு சொல்லிட்டே இருந்தார் தானே. அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தானே, நீ எப்படியா திருமாவளவனை வெளியேற்றுன்னு தானே அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதை அவர் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா? அதனால் திருமாவளவன் நேர்மையாக அரசியல் செய்ய வரணும். நீங்கள் அமைச்சர் பதவியில் பங்கு பெற்றால் கூட, கடந்த முறை திமுக ஆட்சி இருந்தால் கூட திமுக அரசுக்கு எதிராக பல இடங்களில் போராட்டம் நடந்துச்சு, விடுதலை செய்தியுடைய போராட்டம் நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் காவல்துறை குடியேற்ற விடலைன்றத பல பொதுக்கூட்டங்களில் நேரடியாக பேசினார், ஊடகங்கள் முன்னாடியும் பேசினார். இப்போ ஏன் பேச மறுக்கிறாரு? இப்போ வாடிப்பேட்டில் குடியேற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு, அம்பேத்கருடைய சிலை திறக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் கண்டிக்க முடியல? ஏன் பட்டியல் மாணவர்கள் படுகொலை செய்யப்படலையா? அமுதனுடைய படுகொலை கண்டிக்கலையா? நீங்கள் கண்டிக்கணுமா இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, குறிப்பாக சொல்லணும்னா இந்த 2 மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சக்கிலியர் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. அவங்க பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் தான். திருமாவளவனுடைய கண்டனம் எங்க, அறிக்கை எங்க? இது வரைக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சக்கிலியர் இளைஞர்கள் 5 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. மிக கொடூரமான கொலையெல்லாம் நடந்திருக்கு. ஒரு தம்பி கடையநல்லூரில் ஒரு தம்பியுடைய இறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான கொலை. அவருடைய கழுத்தை துண்டை அறுத்து கழுத்தை ஒரு இடத்துலையும் உடலை வந்து பார்த்தீங்கன்னா கடையநல்லூர்லையும் தலையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் குற்றாலத்துலையும் போட்டு அந்த கஞ்சா குடிக்கக்கூடிய மாணவர்கள் தான் செஞ்சுருக்காங்க, கஞ்சா குடிக்க நபர்கள் தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதை கண்டித்து திருமாவளவனுடைய அறிக்கைங்க, இதை கண்டித்து திருமாவளவனுடைய ட்விட்டருங்க, இதை கண்டித்து திருமாவளவன் பேசுறது என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன? இதை கண்டித்து திருமாவளவன் அந்த குடும்பத்தை பார்த்து நேரில் சந்திச்சாரா? என்ன செஞ்சுருக்கிறாரு? இதெல்லாம் கேள்வி தானே. நீங்கள் பட்டியலின மக்களுக்கான தலைவர்னு சொல்கிறீங்க, இப்போ பட்டியலின மக்கள் நிறையா பாதிக்கப்படுறாங்கன்னு இன்னைக்கு நேர்காணலில் சொல்கிறாரு. ஏன் பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்கள் சந்திக்கலை? என்ன காரணம்? என்ன காரணம்? அப்போ நீங்கள் வந்து கேள்வி, அங்கே ஒரு பெண் பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க, அடங்கமறு அத்துமீறு அப்படிங்கிற அந்த வாசகங்கள்லாம் இன்னும் உங்கள்கிட்ட உயிர்ப்போட இருக்கான்னு கேட்குறாங்க. ஒரு பெண் கேட்குறாங்க, வீரியம் குறைந்து விட்டுதான். நான் எங்கள்கிட்ட அந்த வீரியம் குறையலான்னு கோவமாக பேசுகிறேன். இந்த காலத்தில் வீரியம் குறைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்கிறேன், குறைஞ்சிருச்சுன்றேன். நீங்கள் இப்போ இந்த 100 நாளில் விஜயை விட இவருடைய வேகம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இவருடைய வேகம், வீரியம் குறைஞ்சி போச்சு. வேகம்ன்றதோட வீரியமே குறைஞ்சி போச்சு. சிறுத்தைகளுடைய வீரியம் குறைஞ்சி போச்சு. திருமாவளவன் இந்த 5 படுகொலைக்கு என்ன பேசியிருக்கிறாரு? பேசியிருந்தா காட்டுங்க. பேசவே இல்லை. இப்போ முதல்ல போய் சந்தித்து பேசினார். அவர்கள் வந்து அந்த உறவு சுமூகமாக இருக்குது, உறவு கோரிக்கை வைக்கிற இடத்திலும் அழுத்தம் கொடுக்குற இடத்திலும் கிட்டத்தட்ட அவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ ஆளுங்கட்சியாக பரிணமித்திருக்கிறார், ஆளுங்கட்சியில் இடம் பெற்றிருக்காங்க. அப்படின்போது நம்ம பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுறது எளிது அப்படிங்கிற நோக்கத்திலேயே திரும்ப தொடரும்னு சொல்லி அறிவிச்சாங்க முடியாது. சந்திச்சு நேரம் கோரிக்கை வச்சுக்காருல்ல. இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் அம்பேத்கர் சிலை திறக்க முடியுதா? நீங்கள் ஆளுங்கட்சியில் பங்கு பெற்றுட்டீங்க. அமைச்சரவையில் நீங்கள் ஒரு குறிப்பாக சமூக நீதித்துறை அமைச்சராக மாறியிருக்கிறாரு. இப்போ அம்பேத்கருடைய சேலத்தில் திறக்க முடியல. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு முதல்வர்? இது சம்மந்தமாக நீங்கள் முதல்வர்கிட்ட என்ன பேசியிருக்கீங்க? ஏன் இன்னும் வரைக்கும் சிலை திறக்க முடியல? இதுக்கு காரணம் சொல்லுங்கள். அப்போ உங்களுடைய வீரியம் குறைந்திருக்கா இல்லையா? அம்பேத்கர் சிலை திறக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வீரியம் குறைந்திருக்கிறதா இல்லையா? பட்டியலின இளைஞர்கள் படுகொலை ஆக்கும்போது கண்டித்து குரல் எழுப்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வீரம் குறைந்திருக்கா இல்லையா? நெசவாளர்கள் பாதிக்கப்படும் போது, நெசவாளர்களுக்கு எதிராக அன்புமணி பேசும்போது நீங்கள் பேசாமல் இருக்கும்போது உங்களுடைய வீரம் குறைந்திருக்கா இல்லையா? மேகதாது விவகாரத்தில் இங்கேருந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு நடைமுறைப்படுத்த சொல்லாமல் இங்கேருந்து நான் அங்கே போய் பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதையும் கூட அவர் சொல்லி தான் நமக்கே தெரியுது, முதல்வர் சொல்லலை, நம்முடைய முதல்வர் சொல்லலை, அவர் TK சிவகுமார் சொல்லி நமக்கு தெரியுது. இதையெல்லாம் ஏன் திருமாவளவன் கண்டிக்கலை? இதெல்லாம் சரியான, இது நம்ம என்ன கேட்குறோம், இது தப்பு சரி அப்படின்றத விட உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? வெறும் ஊழலற்ற அரசு அப்படின்னு மக்களை ஏமாற்ற போறீங்களா?
பட்டியலின மக்களை ஏமாற்ற போறீங்களா? ஒட்டுமொத்த மக்களையும் தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற போறீங்களா? ஏன் உங்களுடைய அமைச்சர் ஒரு அமைச்சர் பதவிக்காக தமிழ்நாட்டை பலி கொடுக்க வேண்டுமா? சுருக்க முடியுமா? இல்லை, எப்படி அப்படி சுருக்கி அப்படிதான் சுருக்கி பார்க்கணும். வேற எப்படி பார்க்க சொல்றீங்க? நீங்க வீரியமா பேசலைங்கிறத நம்ம சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குல்லங்க. ஓகே, அந்த ப்ரெஸ் மீட்ல என்ன நடந்ததை பார்த்தா உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பாதிக்க விட்டுருக்கேன். விவாத சொல்ல அறக்களுக்கு நேரம் ஒதுக்கி முடிக்கலாம். நன்றி. அரசியல் சட்ட மாநாடு ஆகஸ்ட் 21 சென்னை நந்தனத்திலே நடக்கிறது. இந்த மாநாட்டில் நீதிபதி செல்லமேஸ்வர் அவர்கள் கலந்து கொள்கிறார், நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கலந்து கொள்கிறார், தி வயர் பத்திரிகையின் சித்தார்த் வரதராஜன் அவர்கள் கலந்து கொள்கிறார். நம் உரிமை, தமிழ்நாட்டின் உரிமை காக்க கூடுவோம் ஆகஸ்ட் 21 சென்னை நந்தனத்தில்.